சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 1598 பேருக்கு அரசு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? தற்போது கலைவாணர் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழே நலத்திட்ட உதவிகள் மற்றும் 1698 இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலியமாக செலக்ட் பண்ணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் கொடுத்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் 13 அரசு துறை அதிகாரிகளுடன் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்கள்ல 2000க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த முகாம்களிலிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது 35 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு 3,50,000 மனுக்கள் மீது மக்கள் மனநிறைவு கொள்ளும் வகையில் தீர்வுகள் காணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த கலைவாணர் அரங்கம் நடைபெறும் நிகழ்ச்சியில பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்காங்க. சற்று முன்பாக இந்த கலைவாணர் அரங்கத்துக்கு வெளியே மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த 3 சக்கர சிறப்பு வாகனங்களையும் முதலமைச்சர் கொடுத்து வந்தாங்க. அதே போல இந்த நிகழ்ச்சியில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட சென்னை மாவட்ட அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது முதல் நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. இந்த டிஎன்பிசி மூலமாக செலக்ட் ஆனவங்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். தொடர்ச்சியாக இந்த விழாவில் முதலமைச்சர் உரையாற்ற இருக்கிறார். ஆனந்தி, நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்க இருக்கிறார்னு சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு மதிப்பீட்டுல நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறாரு? யார் யாருக்கு வழங்குறாரு? இந்த நலத்திட்ட உதவிகளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன மற்றும் பல்வேறு அரசு துறைகள், பிற்படுத்தப்பட்டோர், ஆதிதிராவிடர் துறை, நகராட்சி நிர்வாகத்துறை என பல்வேறு துறைகளில் கீழே பயன்படக்கூடிய அந்த விழா என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற துறையை சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சார்ந்து குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளும் இதில் பல்வேறு ஏற்கனவே முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றக்கூடிய நிகழ்ச்சியில தற்போது பாத்தீங்கன்னா மக்களின் முதல்வர் திட்டத்தில் மனு அளித்தால் 35 நாட்களில் தீர்வு காண நடவடிக்கை எடுப்பது இந்த திட்டத்துடைய நோக்கம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை நடைபெற்ற 258 முகாமில் 3 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இந்த பட்டா வழங்குறது, அது உள்ளிட்டு வருவாய்த்துறையில பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றன. அதுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் தான் இந்த மக்களின் முதல்வர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.